ஒரு கோடியாம்பு அப்படின்ற மாதிரி தான் முகேஷ் அம்பானி அவருடைய மகன் ஆனந்த் அம்பானியுடைய கல்யாணத்தோட ப்ரீ வெட்டிங் ஷோவே மிக பிரம்மாண்டமா ராஜமௌலிக்கே டஃப் குடுக்குற அளவுக்கு நடத்திட்டு வராருங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஜெட்டு பறக்குது, செட்டு தெறிக்குது. போற போக்க பார்த்தா இவரு கல்யாண ஹால விண்வெளில தான் புக் பண்ண போறாரு போல இருக்கு. சரிங்க. அவரு ஆகாயத்துல புக் பண்றாரு. இல்ல அகல பாதாளத்துல செட் போட்டு கல்யாணத்த நடத்துறாரு. என்னதான் பண்ண போறான்றத இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். நான் உங்க தேவ் டேனியல். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அபார்ட் ஃப்ரம் ஜோக்ங்க. இப்ப நம்மளே நம்ம கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிட்டு என்ன நினைப்போம்? எப்படியாவது கடன உடன வாங்கியாவது, லோன் போட்டாவது, வட்டிக்கு வாங்கியாவது நல்ல செழிப்பா கல்யாணத்த நடத்தி முடிக்கணும்னு நினைப்போம். பிற்காலத்துல லோனு, இஎம்ஐன்னு தலைவலிலாம் வரும். அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயங்க. ஆனா நம்ம நினைச்சத செழிப்பா நடத்தி முடிச்சுருவோம். அப்போ அவர் அம்பானிங்க. உலக பணக்கார பட்டியல்ல ஒரு பேர் இருக்கு. அதே மாரி பிரம்மாண்டத்துக்கும், ஆச்சரியத்துக்கும் ஒரு குறையும் இல்லங்க. சரிங்க. நம்ம முதல்ல ப்ரீ வெட்டிங் ஷோல இருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி ப்ரீ வெட்டிங் ஷோ அப்படின்னு நடத்துறாங்க. அத முக்காவாசி பேர் கல்யாணம்னு நம்பிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கிராண்டா இருந்துச்சுங்க. முதல்ல எனக்கு என்னமா தோணுச்சு அத பார்த்ததுக்கு அப்புறம், அது ப்ரீ வெட்டிங் ஷோ தானா? இல்ல இந்த வேர்ல்ட் செலிபிரிட்டீஸ் விஐபிஸ்லாம் இருக்காங்களா? அவங்களோட கெட் டுகெதரா? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஜோ பைடன், புட்டின் தவிர மிச்ச எல்லா விஐபிஸும் இருந்தாங்க அதுல. இந்த ப்ரீ வெட்டிங் செரிமனி ஷோ நடந்தது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, குஜராத் ஜாம்நகர்ல நடந்ததுங்க. இதனுடைய பட்ஜெட் எவ்வளோன்னு தெரியுமா? ஒரு நிமிஷம். 1300 கோடிங்க. இப்போ புரியுதா? நான் ஏன் ஆரம்பத்துல இவர் ராஜமௌலி பட்ஜெட்டுக்கே டஃப் குடுப்பாருன்னு சொன்னேன்னு. இந்த விழால சாப்பாடு வகைகள், அதாவது டிஷ்ஷஸ் எவ்வளவுன்னு கொஞ்சம் கெஸ் பண்ணுங்களேன். ரொம்ப மூளைய கசக்க வேண்டாம். 2500 வகையான டிஷ்ஷஸ் இருந்ததுங்க. இத சாப்பிட்டு முடிக்கிறதுக்கே 2 நாள் ஆயிரும் போல இருக்கே. அது மட்டும் இல்லாம பாலிவுட்ல இருந்து அமிதாப் பச்சன், டைகர் ஷாருக் கான், கிங் கான்ல இருந்து கூர்கா வரைக்கும் எல்லா மொத்த பாலிவுட்டுமே அங்க தான் தஞ்சம் அடைஞ்சிருந்தாங்க. கிரிக்கெட்ல பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம தல தோனில இருந்து வால் வரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லா பிளேயர்ஸும் அங்க தான் போயிருந்தாங்க. சரி, அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல இருந்து கருப்பு வைரமான அட்லி சார் போயிருக்காருங்க. நம்ம கழுகும் பறந்து போயிருக்குங்க. அட, நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரும் போயிருக்காருங்க. இவங்களுக்கு உள்ளூர் கெஸ்ட் படைகள் காணலன்னு சொல்லி வெளிநாட்டு இறக்குமதியா பில் கேட்ஸ், கத்தார் மன்னர், அது மட்டும் இல்லாம ஹிலாரி கிளின்டன், அப்புறம் நம்ம மார்க் ஜுக்கர்பர்க், பூட்டான் நாட்டு ராஜா ராணி, இவங்க எல்லாருமே இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க. சரிங்க, நம்ம கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணி சொந்தக்காரங்களை கூப்பிடுறதா இருந்தால் என்ன பண்ணுவோம்? ரொம்ப லோ பட்ஜெட்னா ஆட்டோ ரேஞ்சுக்கு, இல்லைன்னா ஒரு வேன் பஸ் புக் பண்ணுவோம். கொஞ்சம் ஹை பட்ஜெட்னா ஒரு லக்ஸரியஸ் காரோ, ஒரு பிஎம்டபிள்யூ காரோ வாடகைக்கு புக் பண்ணி சொந்தக்காரங்களை கூப்பிட்டு வருவாங்க. தலைவர் என்ன தான் பண்ணிருக்காரு? ஜெட்டு, பிரைவேட் ஜெட்டு மூலியமா இவங்க எல்லாரையும் கூட்டு வந்திருக்காருங்க. இதனாலே ஜாம்நகர் ஏர்போர்ட்ல கிட்டத்தட்ட 6 மணி நேரம் டிராபிக் ஜாம் ஆயிருக்குன்னா பாத்துக்கோங்களேன். இந்த பிரம்மாண்டமான கல்யாணத்துக்கு பின்னாடி ஒரு எளிமையான காதல் கதையும் இருக்குங்க. அதாவது நம்ம ஆனந்த் அம்பானியும் ராதிகா மர்ச்சன்ட் 2 பேருமே சிறு பிள்ளையில இருந்தே நல்ல சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாம அவங்க லவ்வர்ஸ். ஸோ இது ஒரு அரேஞ்ச் மேரேஜ் இல்லைங்க. லவ் இன்டு அரேஞ்ச் மேரேஜ் தான். அதே மாதிரி ராதிகாவுடைய டேடி விரேன் மர்ச்சன்ட் அவர் வந்து என்கோர் ஹெல்த் கேரோடைய சிஓ. இவருடைய நெட்ஒர்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா 1000 கோடின்னு சொல்றாங்க. இது நம்ம அம்பானியோட சொத்து மதிப்பு கூட கணக்கு பண்ணா 1% கூட கிடையாதுங்க. இருந்தும் தான் மகன் காதலிச்சிட்டாரு, அந்த காதலுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த கல்யாணத்துக்கு அவர் ஒத்துக்கிட்டாரு. கல்யாணத்தோடைய ப்ரீ வெட்டிங் ஷோல இருந்து எல்லாத்தையும் இது வரைக்கும் ஒரு ஜாம் ஜாம் தான் மனுஷன் நடத்திக்கிட்டு வராருங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ப்ரீ வெட்டிங் ஷோன்ற பேர்ல ஜஸ்ட் ஒரு டீசர் தாங்க. இப்போ கரண்டா ஹல்தி, சங்கீத் ஷோ இந்த மாதிரி பேர்ல ஒரு ட்ரெய்லர் போய்கிட்டு இருக்குங்க. அதாவது பொதுவா இப்போ நம்ம சவுத் இந்தியன் சைடில் நம்ம என்ன பண்ணுவோம்? கல்யாணம்னாலே ஒரு அலப்பறதானங்க. மியூசிக் வைப்போம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? சவுண்ட் சிஸ்டம் வைப்போம். இல்லைன்னா கொஞ்சம் ஆடம்பரமா பண்ணணும்னா ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி வைப்போம், ஆர்கெஸ்ட்ரா வைப்போம். அதே மாதிரி நார்த் இந்தியன் சைடில் என்ன பண்ணுவாங்கன்னா டிஜே இல்லை பெரிய ஃபேமஸ் பாடகரை கூட்டு வந்து லைட்டாக பாட்டு பிடிக்க வச்சு டான்ஸ் ஆட வைப்பாங்க. ஆனால் இவரு உலக புகழ் பெற்ற ஜஸ்டின் பேபர் அவரே கூட்டு வந்திருக்காருங்க. அவருக்கு சம்பளம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? அவருக்கு ஏங்க அவ்வளோ கொடுக்கணும்? ஜஸ்ட் ஒரு 85 கோடி தான் கொடுத்துருக்காருங்க. எல்லாரும் கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு பத்திரிக்கை வைப்பாங்க. ஆனால் இவர் என்னதான் பண்ணிருக்காரு? கோவிலையே பத்திரிகைக்குள்ள ஒரு செட்டிங்காக வச்சு அதை கிஃப்டா கர்நாடகா சீஃப் மினிஸ்டருக்கு அனுப்பியிருக்காருங்க. இவர் ஓவராலா பத்திரிகைக்கு, அதாவது இன்விடேஷனுக்கு செலவு பண்ண அமௌண்ட் மட்டும் கணக்கு போட்டால் நம்மள மாதிரி ஆட்கள் ஒரு 4லேருந்து 5 கல்யாணம் நடத்திடலாங்க. ஓகே வியூவர்ஸ், இது வரைக்கும் நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாமே அம்பானி கல்யாணத்தில் நடந்த ஜஸ்ட் டீசர் ட்ரெய்லர் தான். ஆனால் மெயின் பிக்சர் இன்னும் பாக்கி இருக்குங்க. அதான் வெட்டிங் 12, 13, 14 3 நாள் நடக்க போகுதுங்க. அதுலேயும் இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்க கண்டிப்பாக ஆவலாக இருக்கும். வேற ஒன்றும் நீங்கள் பண்ண வேண்டாம். கமெண்ட் பாக்ஸில் எஸ்ன்னு மென்ஷன் பண்ணுறேங்க. உங்களுக்காக நாங்கள் பெரிய வீடியோவோட வரோங்க.